தி டிரெக்ட் மெத்தட் அப்ரோச்சஸ் அண்ட் மெத்தட்ஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் பேப்பரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உள்ள ரெண்டாவது டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தி டிரெக்ட் மெத்தட். இந்த டிரெக்ட் மெத்தடை வந்து தி நேச்சுரல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியாக அதை பற்றி சொன்னோம் அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேஷன் நாட் டு டிரான்ஸ்லேட். இதுக்கு முன்னாடி பார்த்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற இங்கே அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ் எல்லாம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறது தான் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மெத்தட் மூலமாக என்னென்ன ஸ்கில் வளரும் அப்படின்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில், லிசனிங் ஸ்பீக்கிங் ஸ்கில் பெருசாக இம்ப்ரூவ் ஆகாது. ரீசன் என்னென்னா நேட்டிவ் லாங்குவேஜே ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறதுனால. ஸோ எழுத முடியும், வாசிக்க முடியும், ஆனால் நல்லா பேச முடியாது, லிசன் பண்ண முடியாது டப்புன்னு. இந்த மெத்தடில் அப்படியே அந்த மெத்தடுக்கு ஆப்போசிட்டாக லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ரீசன் என்னென்னா இப்போ ஒரு டார்கெட் லாங்குவேஜ் வந்து அந்த டார்கெட் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ் பேசுகிற பசங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ்லேயே சொல்லிக் கொடுக்குறது, தமிழ் யூஸ் பண்ண மாட்டாங்க. கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மாதிரி அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸை தமிழ் சொல்லி அப்படிலாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே சொல்லிக் கொடுப்பாங்க. மிஞ்சி போனால் ஒரு 1-2 வேர்டு, அதாவது சில இன்ஸ்டன்ஸில் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சோண்டு தமிழ் யூஸ் பண்ணுவாங்க தவிர மற்றபடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கிலீஷ் மட்டும்தான். அந்த இதை கூட அவாய்ட் தான் பண்ணுவாங்க. தமிழ் கூட மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டேரெக்டாக அந்த டார்கெட் லாங்குவேஜ்லேயே சொல்லிக் கொடுக்குற மெத்தடுக்கு பேர் தான் தி டிரெக்ட் மெத்தட், நேச்சுரல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டெமான்ஸ்ட்ரேஷன் நாட் டு டிரான்ஸ்லேட். அப்படியே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. நீட்டாக எய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பிபிடி அந்த மாதிரி சில எய்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடிக்கு டிரான்ஸ்லேஷன் இதில் இருக்கவே செய்யாது. நேட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஃபுல்லாக டிரான்ஸ்லேஷனே இல்லாமல் டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும்தான். இந்த டிரெக்ட் மெத்தடை டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ஒரு ஜெர்மன் லிங்குவிஸ்ட் மேக்சிமிலியன் பெர்லிட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான். 1900 அந்த பீரியடில் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. பர்ஃபெக்டான இயர் தெரியல, ஓகேவா? 1900 அந்த பீரியடில் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. இவர் எப்படி இது வந்து ஒரு எதர்ச்சி ஆக்சிடெண்ட்டாக உருவான ஒரு மெத்தட் தான். எப்படின்னா பெர்லிட்ஸ் வந்து பசங்களுக்கு ஃப்ரெஞ்ச் சொல்லிக் கொடுப்பாரு. இங்கிலீஷ் பேசக்கூடிய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரெஞ்ச் சொல்லிக் கொடுக்காரு. எந்த மெத்தட் யூஸ் பண்ணினா அந்த பழைய ட்ரெடிஷ்னல் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போது இங்கிலீஷ் பேசுகிற பசங்க ஃப்ரெஞ்ச் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இங்கிலீஷ் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்சை சொல்லிக் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ இவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு. நீ வந்து இன்றைக்கி ஒரு நாள் பசங்களுக்கு ஃப்ரெஞ்ச் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, ஃப்ரெஞ்ச் மட்டும்தான் தெரியும். பசங்களுக்கு ஃப்ரெஞ்ச் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே இங்கிலீஷ் பேசக்கூடிய பசங்க, ஓகேவா? அவருடைய அசிஸ்டன்ட் பேர் வந்து நிக்கோலஸ் ஜோலி. அப்போது ஃப்ரெஞ்ச் மட்டுமே தெரிஞ்ச ஒரு ஆள் இங்கிலீஷ் மட்டுமே தெரிஞ்ச ஒரு பசங்களுக்கு ஃப்ரெஞ்ச் சொல்லிக் கொடுக்க போகிறாரு. இவரும் உடம்பு சரியில்லைங்கனால நீ இன்றைக்கி பார்த்துக்கணும்னு சொல்லி விட்டுறாரு. அவரும் சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுத்துட்டு இவர் கொஞ்சம் கழிச்சு போய் இந்த கிளாஸை பார்க்குறாரு. பார்த்தா பசங்க ரொம்ப அட்டென்டிவாக இருக்காங்க. பிறகு ரொம்ப ஆச்சரியம் என்னடான்னு பார்த்தா ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்சு தான் எடுக்கிறாரு. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ணி பார்க்குறாரு. பசங்களுக்கு இதுவுமே புரியுது. அப்போ தான் கொஞ்சம் யோசிக்கிறாரு, நம்ம இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த நேட்டிவ் லாங்குவேஜே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது கூட பரவாயில்லையே, பசங்க புதுசாக கற்றுக்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கு பிறகு தான் ஒரு கரெக்டான ஃபார்முலேட் பண்ணார் இந்த டிரெக்ட் மெத்தடை, ஓகேவா? ஸோ தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெத்தட் தான் இந்த டிரெக்ட் மெத்தட். அதுக்கப்புறம் இவர் கிளியராக ரூல்ஸ்லாம் கொண்டு வந்து நல்லா ஃபார்முலேட் பண்ணி இவர் தான் ஃபார்முலேட் பண்ணது. பெர்லிட்ஸ், மேக்சிமிலியன் பெர்லிட்ஸ் தான் ஃபார்முலேட் பண்ணது. அவருடைய அசிஸ்டன்ட் வந்து இப்படி கிளாஸ் எடுக்க போகும்போது தான் அதை இவர் பார்த்து இவரே கொஞ்சம் அசஸ் பண்ணி இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஃபார்முலேட் பண்ண மெத்தட் தான் தி டிரெக்ட் மெத்தட். இந்த டிரெக்ட் மெத்தடோடைய ஒரே கோல் என்ன அப்படின்னா டு திங்க் அண்ட் கம்யூனிகேட் அண்ட் டு ரெஸ்பாண்ட் டிரெக்ட்லி இன் த டார்கெட் லாங்குவேஜ். இப்போ நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம யோசிக்கிறது எல்லாமே நேட்டிவ் லாங்குவேஜில் தான் யோசிப்போம். யோசித்து பொறுமையாக அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி நம்ம டார்கெட் லாங்குவேஜுக்கு மாற்றுவோம் இல்லையா? ஆனால் இதுவே டார்கெட் லாங்குவேஜ்லேயே ஃபுல்லாக அவங்களே எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நம்மளை சுற்றி அந்த லாங்குவேஜ் மட்டும் தான் பேசப்படும். இப்போ இங்கிலீஷ் எடுக்காங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் அவங்க பேசுவாங்கங்கிறப்போ நம்மளுமே இங்கிலீஷில் யோசிக்கக்கூடிய ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி நமக்கே வரும் இல்லையா? சுற்றி இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படிங்கிறப்போ இங்கிலீஷில் திங்க் பண்ண வேண்டிய நிலைமை நமக்கு எதே கண்டிப்பாக வந்துடும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து அதோடைய கோலே தான் முழுக்க அந்த கம்யூனிகேஷன், அந்த டார்கெட் லாங்குவேஜ் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், டார்கெட் லாங்குவேஜ்லேயே ஸ்டூடெண்ட்ஸை திங்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தடுடைய ஒரே கோல். நிறைய கிரிட்டிக்ஸுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் வந்து முழுக்கவே ஃபோக்கஸ் பண்ணது ரூல்ஸு டிரான்ஸ்லேஷன், அந்த கிராமட்டிக் ரூல்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த மெத்தட் இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் டிரெக்ட் மெத்தடை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நிறைய கிரிட்டிக்ஸுமே சொன்னாங்க. ரெண்டுமே முக்கியம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கிராமர் எதுவுமே புரிஞ்சிக்கணும், அதே நேரத்தில் ரீடிங் ரைட்டிங் ஸ்கில்ஸ் மட்டுமே ஒரு லாங்குவேஜை கற்றுக்க போதுமான்னு கேட்டால் கிடையாது, லிசனிங் ஸ்பீக்கிங் ஸ்கில்லுமே வேணும். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க இதுதான் ரொம்ப இதாக இருக்கக்கூடியது, அதை காட்டிலும் இதான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் அதையுமே சொன்னாங்க. ஆனால் அந்த மெத்தடுடைய அந்த இன்எபிலிட்டி, அது ரொம்ப எபிலிட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற, டீச்சிங் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, இன்னொரு டார்கெட் லாங்குவேஜ் டீச் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறனால தான்
இந்த மெத்தடே ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணவே ஆரம்பித்தாங்க. அந்த பெர்லிட்ஸ் கொண்டு வந்த பிறகு நிறைய பேர் அதை யூஸ் பண்ண காரணமே இது வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது, ஆக்டிவாக பசங்களை கவனிக்க வைக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெத்தட் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது இந்த மெத்தடுடைய ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தடில் மாதிரி முழுக்க கிராமட்டிக்கல் ரூல்ஸை நேட்டிவ் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுத்து டார்கெட் லாங்குவேஜ் மெத்தட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் எக்ஸசைசஸ், இந்த ப்ராக்டிசஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. அது மூலமாகவே பசங்களை தானாக கற்றுக்க வைப்பாங்க. தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தடுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இந்த மெத்தடில் வந்து லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ரீடிங், ரைட்டிங் அண்ட் இந்த லிங்குவிஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்குலாம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இதில் இருக்கும். ஏன்னா ஒரு டார்கெட் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு பேஸான 2 ஸ்கில் என்னென்னா லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் தான். ஸோ அதுக்கு இதில் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. பட் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பேச வைப்பாங்க. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாகவே பேசினாலும் அந்த டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணி என்கரேஜ் பண்ணுவாங்க, பேசு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்கரேஜ் பண்ணி எப்படியாவது அழகாக பேச வச்சுருவாங்க. ஆனால் இது வந்து அங்கே லேக் ஆகும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம் இந்த ஸ்கில்லுக்கு. நல்லா பேச நல்லா என்கரேஜ் பண்ண அவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டார்கெட் லாங்குவேஜ் ஈஸியாகவே கற்றுக்கலாம், பேசவும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த மெத்தட் யூஸ் பண்ண மூலமாக நேட்டிவ் லாங்குவேஜ் யூசேஜை குறைக்க முடியும். அதே சமயத்தில் ரொம்ப அக்யூரேட்டாகவும் ஃப்ளூவெண்ட்டாகவும் அந்த டார்கெட் லாங்குவேஜில் பேச வைக்க முடியும். இல்லை ஏன்னா முழுக்கவே டார்கெட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்போ நேட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணது அப்படியே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் கிளாஸ் ரூம்ஸில். மட்டும் இல்லாமல் நல்லா அக்யூரேட்டாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. தப்பு பண்ண அப்படியே நல்லா அதை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நல்லா பேச முடியும், ஃப்ளூவெண்ட்டாகவும் பேச முடியும், ப்ரொனன்சியேஷனையும் நல்லா கற்றுக்க முடியும். டீச்சர்ஸ் வந்து ஒரு விதமான டோனில் பேசுவாங்க. சில வேர்ட்ஸை இந்த இன்டோனேஷன் வித்தியாசமாக இருக்கும், ரைசிங் இதில் இருக்கும், சில இதில் ஃபாலிங்கில் இருக்கும், சில ப்ரொனன்சியேஷன் வித்தியாசமாக இருக்கும், பசங்க ஒன்று நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ அது எல்லாமே நல்லா கிளியராக பசங்க பேச முடியும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலமாக. வொக்காபுலரி, கிராமட்டிக்கல் ரூல்ஸ்லாம் அப்படி லிஸ்ட்டு போட்டுலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க எடுக்கிற கான்டெக்ட்லேயே பசங்களுக்கு புரியிற மாதிரி எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருவாங்க. கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் இந்த மெத்தடில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நிறைய இன்டராக்டிவ் டாஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க, ரோல் ப்ளே பண்ண சொல்லுவாங்க, தென் பேசுவாங்க இங்கிலீஷில். இப்படி ஏதாவது டாஸ்க்கெல்லாம் கொடுத்து பசங்களுடைய இந்த லாங்குவேஜை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. பேசுகிற அந்த அப்படியே நல்லா பேச வைப்பாங்க பசங்களை அந்த டார்கெட் லாங்குவேஜில். ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான பார்ட். இந்த கிளாஸ் ரூம் இன்டராக்டிவ் டாஸ்க்கெல்லாம் இந்த மெத்தடுக்கு ஒரு முக்கியமான பார்ட். ஓகேவா? தென் இந்த மெத்தடுடைய அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறது, அந்த லாங்குவேஜில் கற்றுக்கிறது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நேட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறத காட்டிலும் இது ஒரு எஃபெக்டிவான மெத்தட் தான். ஃப்ளூவென்சி, நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எழுதுறதை விட எப்படி அந்த வார்த்தைகள் உச்சரிக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அந்த லாங்குவேஜை ஈஸியாகவே கற்றுக்க முடியும் சொல்லப்போனால். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வேறு ஒரு ஸ்டேட்டில் போய் இருக்கோம் அப்படின்னாலும் சுற்றி தெலுங்கு பேசுகிறவங்க இருந்தால் தெலுங்கு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி டார்கெட் லாங்குவேஜ் ஏதோ ஒரு லாங்குவேஜை கற்றுக்க போகிறோம் அப்படின்னா சுற்றி அதை பேசுகிறவங்க இருந்தால் தான் அதை கற்றுக்க முடியும். ஸோ அந்த அட்மாஸ்பியரை இந்த மெத்தட் மூலமாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். என்வரான்மெண்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும், நம்மளுமே அந்த லாங்குவேஜ் நல்லா ரிச்சாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ஓரல் கம்யூனிகேஷன் தான் இந்த மெத்தடுடைய ஒரு கீ. அதுதான் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு முக்கியம். ஓகேவா? ஸோ அதுவுமே ஒரு பெனிஃபிட் தான். இல்லாமல் பசங்களை ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகும் இந்த மெத்தட் மூலமாக. ஏன்னா இப்போது அந்த கிராமடைசேஷன் மெத்தடை பார்த்தோம் அப்படின்னா பயந்துருவாங்க பசங்க. ரீடிங் ரைட்டிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஒருத்தனை கூப்பிட்டு பேச சொன்னால் அவன் பேச மாட்டான், தடுமாறுவான். ஆனால் இதில் வந்து முழுக்கவே பேசுகிறது தான் நிறைய எக்ஸசைஸே கொடுப்பாங்க. இந்த இன்ட்ராக்டிவ் டாஸ்க் தான் நிறைய உண்டு. அப்படி இருக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக பசங்களால் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. தென் லிசனிங் ஸ்கில் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும். மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான ஆக்சென்ட்டில் பேசுவாங்க. இது இந்த ஆக்சென்ட், அந்த இது அமெரிக்கன் ஆக்சென்ட், இது இங்கிலீஷ் ஆக்சென்ட், இந்தியன் ஆக்சென்ட் சொல்லி பேசுவாங்க. இன்டோனேஷன் நல்லா கவனிக்க முடியும். இப்படி நல்லா கவனிக்கிறது மூலமாக ஒரு ஃபாரினர் வந்து அந்த ஃபாரின் லாங்குவேஜ், இப்போ நம்ம கற்றுக்க போகிற ஃபாரின் லாங்குவேஜோட பர்சன் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதையுமே அந்த பசங்களால் புரிஞ்சிக்க முடியும். அந்த பையனாலையும் திரும்ப பேச முடியும் இல்லையா? ஏன்னா ஒருத்தர் பேசுகிறத புரிஞ்சிக்க முடிகிற அளவுக்காவது நம்ம கற்றுக்கணும். இப்போ ரீடிங் ரைட்டிங்கில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கிலீஷ் பேசுகிற ஒருத்தர் வராரு அப்படின்னா நம்மளால் டப்புன்னு புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா சல்லுன்னு பேசிடுவாங்க அவங்க பாட்டுக்கு, அவங்க ஆக்சென்ட்டில் வேகமாக பேசிடுவாங்க. நம்ம டப்புன்னு என்ன பேசினாலும் சரியாக கவனிக்கல அப்படின்னு சொல்லி அப்படியே குழம்புற மாதிரி இருப்போம். காரணம் ரீடிங் ரைட்டிங்கில் ஃபோக்கஸ் இருந்தால் அப்படி தான். ஆனால் இந்த ஸ்கில், இந்த மெத்தடில் வந்து லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது நல்லா லிசன் பண்ணவும் முடியும், நம்மளால் திரும்ப பேசவும் முடியும். ஸோ டோட்டலாக எந்த ஒரு இனிஷியல் ஃபியரும் இல்லாமல் பசங்களால் கான்வர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு பெனிஃபிட், ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? தென் சேலஞ்சஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு இந்த மெத்தடுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்கில்டு எஜுகேட்டர்ஸ், நல்லா தெரிஞ்சவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். நல்லா அந்த லாங்குவேஜில் வெல் வேர்ஸ்டாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து சொன்னால் தான் பசங்களால் புரிஞ்சிக்க முடியும். அவங்களே அறக்குறையாக இருந்தாங்க அப்படின்னா பசங்களுக்கு அதை ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க முடியாது, பசங்களும் அறக்குறையாக தான் வருவாங்க. ஸோ அது ரொம்பவே முக்கியமான ஒரு ரெக்குயர்மெண்ட். சில இடங்களில் அது இல்லாதப்போ பசங்களால் கற்றுக்க முடியாமல் போதும். ஒரு ஸ்கில்டு இன்ஸ்ட்ரக்டர்ஸ், எஜுகேட்டர்ஸ் தேவைப்படுது. தென் டைம், இப்போ இந்த மாதிரி கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ், இன்ட்ராக்டிவ் டாஸ்க்கெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் டைம் அதுக்கு வேணும் இல்லையா? அது குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே
நம்ம பேசி சில விஷயங்களை கன்வேயும் பண்ணணும். த சேம் டைம் இந்த டாஸ்க்கும் வைக்கணும் அப்படிங்கிறப்போ சில நேரம் டைமே ப்ராப்ளமாக வரும். ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனையாக வரும். ஏன்னா 40 பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு 2 hour இல்லை 1 hour தான் டைம் இருக்குன்னா எல்லாரையும் பேச வைக்கணும். அதில் சிலர் தடுமாறுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ டைம் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லாமல் கம்யூனிகேஷனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும் போது மற்ற 2 ஸ்கில்லும் முக்கியம் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதுக்குன்னு அதை ரொம்ப ஒதுக்கிடவும் முடியாது. அதை காட்டியும் இது ஃபஸ்ட்டு. ஆனால் அதுவும் வேணும். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ரீடிங் ரைட்டிங்குமே வேணும். ஜஸ்ட் இதில் மட்டுமும் கூட ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதை அடிப்படுறது ஒரு ட்ராபேக் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராமர் ரூல்ஸை வந்து முழுக்க அந்த அதில் வந்து எப்படி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா நீட்டாக போர்டில் லிஸ்ட்டு போட்டு சொல்லி கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து லிஸ்ட் போட்டு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் எக்ஸசைஸ் தான். ஸோ சில பசங்களுக்கு அந்த கிராமர் கற்றுக்க ஒரு தடையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ராபேக் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. தென் இந்த மெத்தடை டீச் பண்ண டெக்னிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் ரோல் பிளேயிங் அண்ட் கான்வர்சேஷன்ஸ். இது ஆல்ரெடி பார்த்தது தான். ரோல் பிளே, நீ வந்து ஒரு கடைக்காரனாக இருக்க, இவன் ஜாமாங்கிற ஒரு பர்சனாக இருக்கான், நீங்கள் எப்படி இங்கிலீஷில் கான்வர்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி பேச சொல்லுவாங்க. ஏதாவது ரோலை கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. அதை பண்ணுறது மூலமாகவும் நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் யூஸ் பண்ணி பழகி எப்படி இங்கிலீஷ் பேச பசங்க ரெடி ஆகலாம். தென் கான்வர்சேஷன், ஏதாவது ஒரு நீ இங்கே போயிருக்காங்க போயிருக்கீங்க ஏதாவது ஒரு ரீசனை கொடுத்து பசங்களை பேச வைக்கிறது மூலமாக அந்த டார்கெட் லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்க முடியும். தென் வொக்காபுலரி பில்டிங், புது வேர்ட்ஸை வந்து அவங்க ஏதாவது புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் எடுக்கும்போது அதில் புது வேர்ட்ஸ் வரும். அதை பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி புது வொக்காபுலரியை பசங்களை கற்றுக்க வைக்கிறது. தென் லிசனிங் ஆக்டிவிட்டீஸ், சில இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டு இல்லை இங்கிலீஷில் எதுவும் யாரும் பேசுகிற வீடியோஸ் அப்படி இந்த டெட் டாக்ஸ் இந்த மாதிரி முழுக்கவே இங்கிலீஷில் பேசுகிற டிபேட் இதெல்லாம் போட்டு காட்டி அது மூலம் பசங்களுடைய லிசனிங் ஸ்கில்லை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுவாங்க இந்த மெத்தட் மூலமாக. ஓகேவா? ஸோ டைரக்ட் மெத்தட் அப்படின்னா இது ஒரு நேச்சுரல் மெத்தட், டெமான்ஸ்ட்ரேஷன் நாட் டு டிரான்ஸ்லேட்.